Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். சுகர் பீட்ஸ், green color silk thread, 3M beads, ball chain, white chain stone. ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே போடணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க் பண்ணிக்கோம் இல்லையா, அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம அங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலே நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, பால் செயின் போட்டு செயின் ஸ்டிச் அதே மாதிரி இங்கேயும் நம்ம போடணும். இந்த 2 இன்ச்சில் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். இங்கே பால் செயின் போட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதே இதுலேயும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம இதில் வந்து கிராஸாக லைன் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம மார்க் பண்ணோம். இப்போ ரைட் சைடில் மார்க் பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே லைன் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஸ்லீவோட ஒயரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஸ்லீவோட லெங்க்த்துக்கு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஷார்ட் ஸ்லீவ் கூட போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா எல்போ லெங்க்த் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்லீவோட உயரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைன்லாம் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி இருக்கு இல்லையா, ஸ்டோன் பக்கத்தில், அது பக்கத்தில் நான் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ உள் பக்கம் நீடில் போட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். 2M பீட்ஸ் போட்டு இல்லையா, திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் நம்ம ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம்.
இப்போ திரும்ப ஒரு லைன் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ் போட்டு திரும்ப ஒரு லைன் வந்து பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பீட்ஸை வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுக்கலாம் இல்லையா, பால் செயின், செயின் ஸ்டோன் எல்லாமே நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் பால் செயின் பதிலாக சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, இதில் வந்து சின்னதாக ஃப்ளவர் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இது ஒன்று எப்படி இருக்கோ அதே அளவில் எல்லாமே போடுற மாதிரி போடணும். இதில் நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கு மேலே லோடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் வந்து 10 எடுத்திருக்கேன், நீடில் நம்பர் 10. இதில் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு, சுகர் பீட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். மார்க் பண்ணியிருக்க லைன்லேயே நம்ம வந்து நீடில் எடுக்கணும். பீட்ஸ் வந்து வச்சு பார்த்துட்டு போடணும். இப்போ இதில் வந்து 5 பீட்ஸ் போதும். இதே மாதிரி நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். நம்ம 2 சைடும் போட்டோம் சுகர் பீட்ஸு. போட்டுட்டு இதில் வந்து 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 பீட்ஸ் போட்டிருக்கேன். 3 பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் 2 எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுலேயும் 2 பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம்.
இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இது சுற்றிலும் நம்ம போட்டுக்கலாம். 3 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து நம்ம நீடில் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு இல்லை நம்ம அவுட்லைன் மட்டும் போட்டுக்கலாம். இது விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். நான் ஃபஸ்ட்டு வந்து காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரீ லைன் வர்றது மாதிரி நம்ம போடணும் காட்டன் த்ரெட்டால். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் போட்டுக்கலாம். காட்டன் த்ரெட் வந்து போட்டுட்டோம். போட்டுட்டு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி விரல்ட்டு பிடிச்சிட்டே போட்டிங்கன்னா சிக்காகாமல் இருக்கும். த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் போடுங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. அது போட்டுட்டு அப்புறம் இதில் போட்டுக்கலாம். நம்ம இங்கே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணாமலே நம்ம வந்து இதில் நீடில் எடுத்து போடணும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் இப்போ இந்த லூப்லேருந்து நான் நீடில் எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் வந்து ஒரு 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு திரும்ப நீடில் வந்து இந்த பீட்ஸ்குள்ளே உள்ளே போடணும். இந்த இருக்குல்லையா ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீடில் வரணும். வந்துட்டு இந்த லூப் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம். திரும்ப இந்த லூப்பில் நம்ம வந்து நீடில் எடுத்துக்கலாம். பொறுமையாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரியும். ரொம்ப ஈஸியானது தான்.
திரும்பவும் நான் ஒரு பீட்ஸ் எடுக்கேன். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இதில் நீடில் இந்த மாதிரி வரணும். வந்துட்டு இந்த லூப் உள்ள நீடில் போட்டுறணும். இப்போ நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த லைன்லேருந்து எடுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு பீட்ஸ்க்குள்ளே நீடில் வரணும். திரும்ப இந்த லூப் இருக்கு இல்லையா, அதில் நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். செயின் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக தான் நான் போடுறேன். நம்ம செயின் ஸ்டிச்சு பீட்ஸ் எல்லாம் போட்டோம். போட்டுட்டு இந்த லைனில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு இதில் ஒரு 3M பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்லீவோட ஒர்க் ஃபுல்லும் முடிச்சிட்டோம். பீட்ஸ்லாம் போட்டாச்சு. போட்டோன்னே ரொம்பவே நீட்டாக இருக்குது. சிம்பிள் ஒர்க், ஈஸியாக நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நெக் டிசைன் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நெக் டிசைன் இந்த பார்டர் போட்டிருக்கோம் இல்லையா, இது மட்டும் போட்டால் போதும். இப்போ எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக் டிசைன் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பால் செயின் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் 2 இன்ச்சு தள்ளி பால் செயின் போட்டுட்டு அப்புறம் ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாக்ஸாக போட்டு 1 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம பீட்ஸ் போட்டிருக்கோம். நம்ம ஸ்லீவ்க்கு எப்படி பண்ணோமோ அதே மெத்தடு தான் இதுவும் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.